தந்தை மகன் தூயாவியாரின் பெயராலே ஆமென். ஆன்ம வழிகாட்டி ஏப்ரல் மாதம் 3ஆம் தேதி புனித வெள்ளி. ஓ இயேசுவே, எங்கள் மீதுள்ள உமது பேரன்பின் காரணமாக எங்கள் ஆன்மாக்களின் மீட்புக்காகவும் இரட்சிப்புக்காகவும் சிலுவையில் அறையப்படவும் உமது விலையுயர்ந்த இரத்தத்தை சிந்தவும் திருவுளம் கொண்டவரே, உமது மிகுந்த துயரம் நிறைந்த பாடுகளையும் மரணத்தையும் நினைவு கூர்ந்து உமது இரக்கத்தில் முழு நம்பிக்கை வைத்து இங்கு கூடியிருக்கும் எங்கள் மீது கண்ணோக்கும். உமது அருளால் எங்களை பாவத்திலிருந்து தூய்மைப்படுத்தும். எங்கள் உழைப்பை புனிதப்படுத்தும். எங்களுக்கும் எங்களுக்கு பிரியமானவர்களுக்கும் எங்கள் அன்றாட உணவை தாரும். எங்கள் துன்பங்களை இனிமையாக்கும். எங்கள் குடும்பங்களை ஆசீர்வதியும். மேலும் மிகவும் துன்புறும் தேசங்களுக்கு ஒரே உண்மையான சமாதானமாகிய உமது சமாதானத்தை அருளும். அதனால் உமது கட்டளைகளுக்கு கீழ்ப்படிவதன் மூலம் நாங்கள் இறுதியில் விண்ணகத்தின் மகிமையை அடைவோமாக. ஆமேன். யோவா நற்செய்தி 19ஆம் அதிகாரம் 28 முதல் 30 முடிய உள்ள இறை வார்த்தைகள். இதன் பின் அனைத்தும் நிறைவேறிவிட்டது என்பதை அறிந்த இயேசு தாகமாயிருக்கிறது என்றார். மறை நூலில் எழுதியுள்ளது நிறைவேறவே இவ்வாறு சொன்னார். அங்கே ஒரு பாத்திரம் நிறைய புளித்த திராட்சரசம் இருந்தது. அதில் கடற்பஞ்சை நன்கு தோய்த்து ஈசோப்பு தண்டில் பொருத்தி அதை அவர்கள் அவரது வாயில் வைத்தார்கள். அந்த ரசத்தை குடித்ததும் இயேசு எல்லாம் நிறைவேறிற்று என்று கூறி தலை சாய்த்து ஆவியை ஒப்படைத்தார். இது கிறிஸ்து வழங்கும் வாழ்வு தரும் நற்செய்தி. கிறிஸ்துவே உமக்கு புகழ். சிந்தனை: தோட்டத்தின் அமைதியில் இறைமகனின் பாடுகள் தொடங்கின. தனக்கு வரவிருப்பதை முழுமையாக அறிந்திருந்த இயேசு மனமுவந்து துன்பங்களை தழுவினார். இன்று அவருடைய அளவிட முடியாத இறுதி நேரங்களை நினைவுகூர நாம் சிறிது நேரம் ஒதுக்குவோம். தந்தையுடனும் பரிசுத்த ஆவியுடனும் நித்தியமானவருமான இறைமகன் ஆசீர்வதிக்கப்பட்ட கன்னிமரியாள் வழியாக மனித இயல்பை ஏற்று நம்மில் ஒருவராக முழுமையாக வாழ்ந்தார். ஆயினும் பாவமின்றி அவருடைய பூமிக்குரிய பணி அந்த முதல் புனித வெள்ளியன்று உச்சகட்டத்தை அடைந்தது. அன்று அவர் துரோகம், ஏளனம், சாட்டையடி, தண்டனை மற்றும் சிலுவையில் மரணத்தை ஏற்றுக்கொண்டார். 3 நாட்களுக்கு பிறகு அவர் உயிர்த்தெழுந்து வாழ்வையும் நம்பிக்கை மீட்டெடுத்த போதிலும் இன்று நாம் அவருடைய பாடுகளையும் தியாக அன்பையும் குறித்து தியானிக்க அழைக்கப்படுகிறோம். கிறிஸ்து கொண்டிருந்த பல நற்பண்புகளில் அவருடைய தியாக அன்பு ஈகை என்றும் அழைக்கப்படுவது எல்லா நற்பண்புகளின் தொகுப்பாகும். அது அவருடைய பாடுகளின் மூலம் மிக முழுமையாக வெளிப்படுத்தப்பட்டது. அவருடைய அன்பின் மர்மத்தை நாம் தியானிக்கும் போது அது எவ்வளவு புரிந்து கொள்ள முடியாததாக தோன்றினாலும் அதை ஏற்றுக்கொள்வதற்கு மட்டுமல்லாமல் அதை பின்பற்றவும் நாம் அழைக்கப்படுகிறோம். அன்பு என்ற சொல் பல மனித அனுபவங்களை வெளிப்படுத்துகிறது. திருமறையில் 4 கிரேக்க சொற்கள் அன்பு என்ற மொழிபெயர்க்கப்பட்டுள்ளது. அகப்பே என்பது தன்னலமற்ற தியாக அன்பாகும். இது தன்னுடைய சொந்த இழப்புகளை பொருட்படுத்தாமல் மற்றவரின் நன்மை நாடுகிறது. ஃபீலியோ என்பது நட்பின் பிணைப்பு. ஈரோஸ் என்பது காதல், ஆசை மற்றும் ஸ்டார்கே என்பது குடும்பங்களுக்குள் இருக்கும் இயல்பான பாசம். இவை ஒவ்வொன்றும் மனித வாழ்வின் ஒரு முக்கிய அம்சத்தை பிரதிபலித்தாலும் அகாப்பே மட்டுமே கிறிஸ்து தமது பாடுகளை வெளிப்படுத்திய தன்னலமற்ற அன்பை முழுமையாக படம் பிடித்து காட்டுகிறது. இந்த அகாப்பே தியாக அன்பு இயேசுவின் இறுதி நேரங்கள் முழுவதும் பிரகாசித்தது. பாஸ்கா பண்டிகையின் போது அவர் எருசலேமில் இருந்தது தற்செயலானதல்ல. அவர் மாசற்ற ஆட்டுக்குட்டியாக மனமுவந்து தம் உயிரை கொடுத்தார். கெத்சமனே தோட்டத்தில் யூதாஸ் விரைவில் படைவீரர்கள் மற்றும் காவலர்களுடன் வந்துவிடுவான் என்பதை அறிந்திருந்த இயேசு தப்பி ஓடியிருக்கலாம். ஆனால் அவர் அவ்வாறு செய்யவில்லை. அதற்கு பதிலாக தமக்கு என்ன நேரிடப் போகிறதோ அதையெல்லாம் அறிந்திருந்தும் அவர் மனமுவந்து தம் பாடுகளுக்குள் பிரவேசித்தார். இரவு முழுவதும் இயேசு துரோகம், பரிகாசம், பேதுருவின் மறுதலிப்பு மற்றும் பிரதான ஆசாரியர்களின் அநியாயமான விசாரணை ஆகியவற்றை சகித்து கொண்டார். காலையில் அவர் பிலாத்து முன் நின்றார். பிலாத்து மனமில்லாமல் அழுத்தத்திற்கு பணிந்து இயேசுவை சாட்டையடி கொடுக்குமாறு கட்டளையிட்டான்.
முள்முடி சூட்டப்பட்டு அரசனைப் போல பரிகாசிக்கப்பட்டு பிறகு இரத்தம் சொட்டச் சொட்டவும் அடிபட்ட நிலையிலும் இயேசு மீண்டும் பிலாத்துவின் முன் நின்றார். இவை அனைத்தின் மத்தியிலும் இயேசுவின் தியாக அன்பு ஒருபோதும் தளர்ந்து போகவில்லை. அவர் வெறுப்புக்கு பதிலாக இரக்கத்தையும், பரிகாசத்திற்கு பதிலாக மனமிரக்கத்தையும், தீர்ப்புக்கு பதிலாக மன்னிப்பையும் திருப்பிக் கொடுத்தார். விசுவாசம் இல்லாமல் இந்த எதிர்வினைகள் அதிர்ச்சியூட்டுவதாக தோன்றும் அவருடைய எதிரிகளையும் அவரை பின்பற்றுபவர்களையும் குழப்பத்தில் ஆழ்த்தும். அத்தகைய அன்பு மனித புரிதலுக்கு அப்பாற்பட்டது. அதன் ஞானத்தை உணர்ந்து கொள்ள அருள் தேவைப்படுகிறது. பிலாத்து அவரை சிலுவையில் அறைய கட்டளையிட்ட போது இயேசு தியாக அன்பினாலும் தெய்வீக ஞானத்தாலும் உந்தப்பட்டு தமது சொந்த சித்தத்தின்படியே தமது சிலுவையை சுமந்தார். அந்த தருணத்தில் ஒருவேளை அவரும் அவருடைய ஆசீர்வதிக்கப்பட்ட அன்னையும் மட்டுமே வெளிப்பட்டு கொண்டிருந்த அந்த இரகசியத்தை முழுமையாக புரிந்து கொண்டனர். பிற்காலத்தில் பலர் அதை புரிந்து கொண்டாலும் அந்த தருணத்தில் பெரும்பாலானோரால் அவருடைய தியாக அன்பை புரிந்து கொள்ள முடியவில்லை. இயேசுவின் பரிபூரண பலியின் உச்சகட்டத்தை நாம் காணும்போது அவருடைய சிலுவை மரணத்தை ஆழ்ந்த நன்றியுடன் உற்று நோக்குவோம். இரத்தத்தையும் கொடூரத்தையும் கடந்து முற்றிலும் தன்னலமற்ற மற்றும் தியாகமிக்க அன்பை அவரிடத்தில் காணுங்கள். இயேசு பாவத்திற்கான பரிபூர்ண பரிகார பலியை செலுத்தி நித்திய ஜீவனுக்கு வழியை திறந்தார். ஆயினும் அவருடைய தியாகம் நமது இரட்சிப்புக்கான ஒரு காணிக்கை விட மேலானது. அது நாம் பின்பற்றுவதற்கான ஒரு முன்மாதிரியாகும். அவருடைய கிருபையால் சாத்தியமாக்கப்பட்ட அவருடைய அன்பை பின்பற்றி வாழ்வதற்கான ஓர் அழைப்பாகும். இயேசுவின் தியாக அன்பில் செயலில் பங்கு பெற அவர் விடுத்த அழைப்பை இன்று நாம் தியானிப்போம். அவர் தமது இரத்தத்தால் நிறைவேற்றிய இரட்சிப்பின் பரிசை பெற்றுக்கொள்ளுங்கள். பின்னர் தியாகத்துடன் வாழும்படி தேவன் உங்களை எவ்வாறு அழைக்கிறார் என்பதை பற்றி ஆழ்ந்து சிந்தியுங்கள். நிபந்தனையின்றி மன்னியுங்கள். சுயநலத்தை கைவிடுங்கள். மற்றவர்களுக்காக தியாகத்துடன் வாழுங்கள். தைரியம், தாழ்மை மற்றும் இரக்கத்துடன் உங்கள் உயிரை மனமுவந்து அர்ப்பணியுங்கள். பரிசுத்தமாக்கப்பட்ட பின் மற்றவர்களின் இரட்சிப்பில் கவனம் செலுத்துங்கள். இந்த அன்பின் வடிவத்திற்கு மனித இயல்பு புரிந்து கொள்ளவோ அல்லது தேர்ந்தெடுக்கவோ முடியாத அளவிற்கு உங்கள் மனதையும் சித்தத்தையும் உயர்த்துவதற்கு தியாக அன்பின் தெய்வீக ஞானம் தேவைப்படுகிறது. இந்த சிலுவையின் தருணங்களை நம்முடைய வாழ்க்கையிலும் ஏற்று அவர் வழியில் நாம் இந்த உலகத்தை ஆசீர்வதிக்க இறையருள் வேண்டி இணைந்து மன்றாடுவோம். செபிப்போமாக. தாயும் தந்தையுமான இறைவா, நன்றி நிறைந்த உள்ளத்தோடு உமது தெய்வீக சிலுவை மரணத்தை நினைத்து மனதுருகி உமக்கு நன்றி கூறுகிறோம். எத்துணை பேரன்பு! நண்பர்களுக்காக தன் உயிரை கொடுக்க முன்பவர்கள் ஒரு சிலரே. ஆனால் அவர்களை விட மிகுந்த அன்பினால் பாவிகளாக, நீசர்களாக இருக்கின்ற எங்களை மீட்பதற்காக உமது தியாக உயிரை கொடுத்து எங்களை மீட்டு கொண்ட ஞானத்திற்காக, அன்புக்காக நன்றி கூறுகிறோம் ஆண்டவரே. இன்று எங்கள் வாழ்வில் நாங்கள் அனுபவித்து கொண்டிருக்கிற ஒவ்வொரு வேதனையும் பாவத்தின் சம்பளம் என்பதை உணர்ந்து பாவத்தை அருவருக்கவும் பரிசுத்தத்தை தேர்ந்து கொள்ளவும் எங்களுக்கு அருள் தாரும். உம்முடைய அன்பு பிள்ளைகளாக எங்களிடத்தில் செயலாற்றி கொண்டிருக்கிற சாத்தானுடைய செயல்பாடுகளை இன்று முடிவுக்கு கொண்டு வரும். சிலுவையிலே அறையப்பட்ட அந்த ஆணிகளுக்குள்ளாக இந்த பாவ கரைகளை கொண்டு வருகிற சாத்தானுடைய தலைகள் நசுக்கப்படுவதாக. இயேசுவே, பல்வேறு தீய நாட்டங்களாலும் போதை பழக்க வழக்கங்கள், இந்த உலகத்தின் தீமையின் அடிமைத்தனங்களுக்கு எங்களை விட்டு கொடுக்கின்ற, நவீன ஊடகங்களுக்கு அடிமையாயிருக்கின்ற எங்கள் உடல் உறுப்புகள், மனித மனங்கள், இன்னும் எங்கள் வாழ்வில் தொடர்ந்து வந்து கொண்டிருக்கிற பல்வேறு தீமையின் சக்திகளால் உருவாக்கப்பட்ட பலவீன ஆவிகள், இவற்றிற்காக நாங்கள் மனம் வருந்தி உம்மிடத்தில் மன்னிப்பு கேட்கிறோம். நீரே உம்முடைய அன்பினால் எங்களை மீட்டுக்கொள்ளும். எங்களையும் எங்கள் குடும்பங்களையும் பரிசுத்த வாழ்வதற்கு தேவையான விண்ணக கொடையான தூய் ஆவியானவரை எங்களுக்குள் நிறைவாய் பொழிந்து எங்களை ஆசீர்வதித்து வழிநடத்த வேண்டும் என்று உம்முடைய நாமத்தில் ஒப்புக்கொடுத்து மன்றாடுகிறோம் எங்கள் ஜீவனுள்ள தந்தையே, ஆமேன். எல்லாமல்ல இறைவன், தந்தை, மகன், தூய் ஆவியானவர் உங்கள் அனைவரையும் நிறைவாக ஆசீர்வதித்து புனிதப்படுத்தி வழிநடத்துவாராக. ஆமேன். இயேசுவுக்கே புகழ், இயேசுவுக்கே நன்றி. மரியே வாழ்க. இயேசுவின் இரத்தம் ஜெயம்.